வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் விபத்தில் உயிரிழந்த 2 பள்ளி மாணவர்களுக்கும் தலா 20 லட்சம் ரூபாய் என 40 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அடுத்த தொண்டமானத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் நடன சபாபதி. இவர் நேற்று முன்தினம் தனது மகன்களான ஜீவா மற்றும் துவாரகேஷ் ஆகிய இருவரையும் தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு முத்திரையர் பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது ஊசுட்டேரி அருகே சென்றபோது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே 2 மாணவர்களும் உயிரிழந்தனர். படுகாயம் அடைந்த நடன சபாபதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் உயிரிழந்த 2 மாணவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு புதுச்சேரி 10 சந்திப்பில் நடைபெற்றது. முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பள்ளி மாணவர்கள் உருவப்படத்திற்கு மலர் தூவி மெழுகுபத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன், வழுதாவூர், சேதராப்பட்டு, ஊசூடு, பத்துக்கணு உள்ளிட்ட சாலைகளில் கனரக வாகனங்கள் அதிக அளவில் செல்வதால் விபத்து ஏற்படுகிறது. காலை நேரத்தில் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்திய அவர், காலை 6 மணி முதல் 11 மணி வரையும், மாலையில் 4 மணி முதல் 6 மணி வரை கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்க வேண்டும் என்றும், உயிரிழந்த 2 பள்ளி மாணவர்களுக்கும் இரங்கல் கூட தெரிவிக்காதது கண்டிக்கத்தக்கது. உயிரிழந்த 2 பள்ளி மாணவர்களுக்கும் தலா 20 லட்சம் என 40 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதல்வர் ரங்கசாமியின் மிரட்டல் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் ஈடுபடாது என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, எங்களது காங்கிரஸ் ஆட்சியின் போது ஆளுநராக இருந்த கிரண்பேடி தன்னிச்சையாக செயல்பட்ட போது நாங்கள் போராடினோம். அதை அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரான ரங்கசாமி ரசித்தார். தற்போது முதல்வரான ரங்கசாமிக்கு அதே நிலை வந்துள்ளது. 6 மதுபான தொழிற்சாலைக்கு ரூபாய் 90 கோடி கைமாறியது. 100 பிராந்தி கடைகள் திறக்க முடிவு எடுத்தனர். இது தொடர்பான கோப்புகள் ஆளுநரிடம் சென்றனர். லஞ்ச கோப்புகளை ஆளுநர் நிறுத்தி வைத்துள்ளார். ராஜினாமா செய்ய போவதாக ஆளுநரை மிரட்டும் வேளையை ரங்கசாமி ஆரம்பித்தார். அது பிசுபிசுத்து போய்விட்டது. ராஜினாமா செய்ய போவதாக கூறிய ரங்கசாமி இப்போது துணைநிலை ஆளுநரிடம் சரண்டர் ஆகிவிட்டார். ஒரு நிமிடம் கூட முதல்வர் நாற்காலியை ரங்கசாமி விடமாட்டார். முதல்வர் நாற்காலிக்காக எது வேண்டுமானாலும் செய்வார். ஆனால் இவரது மிரட்டல் எல்லாம் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் எடுபடாது என்றார். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சி என்றும், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான தற்போதைய ஆட்சியில் அனைத்து நலத்திட்டங்களும் மக்களின் வீடு தேடி வருவதாக முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகரை சேர்ந்த மீன் வியாபாரம் செய்பவர்களுக்கு விலையில்லா ஐஸ் பெட்டி வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தலைமை தாங்கி 150க்கும் மேற்பட்ட மீனவ பெண்களுக்கு விலையில்லா ஐஸ் பெட்டிகளை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சி என்றும், எந்தவொரு நலத்திட்ட பணிகளும் நடக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படுவதுடன் மக்களின் வீடு தேடி வருவதாக தெரிவித்தார். அட்டவணை இன மக்களை தொடர்ந்து மீனவ சமுதாய மக்களின் குழந்தைகளுக்கு ஆரம்பம் முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுத்துள்ள அரசுக்கு நன்றி தெரிவித்த அவர், முத்தியால்பேட்டை தொகுதியில் வீடு இல்லாமல் உள்ள மீனவ சமுதாய மக்களுக்கு விரைவில் இலவச மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் நலத்திட்ட உதவிகளை செய்து உங்களை ஏமாற்றி வாக்கு சேகரிக்க வரும் போலி நபர்களை நம்ப வேண்டாம் என்றும், முத்தியால்பேட்டை வளர்ச்சி பாதையில் செல்ல சிந்தித்து வாக்களியுங்கள் என வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அதிகாரிகள், எம்எல்ஏ ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஒதியம் பட்டுப்பேட்டில் ரூபாய் 28 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார்.
வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு பெட் பகுதியில் உள்ள 8 குறுக்கு தெருக்களுக்கு புதுச்சேரி அரசின் ஆதி திராவிட நலத்துறை மூலம் ரூபாய் 27,85,000 மதிப்பீட்டில் பக்க வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிங்காரவேலர் மீன்பிடி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கத்தின் மீன் அங்காடி சங்க கிளை திறப்பு விழா ஈசிஆர் சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் விற்பனை மையத்தில் நடைபெற்றது. சிங்காரவேலர் மீன்பிடி மற்றும் மீன் விற்பனை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மீன் அங்காடி சங்க கிளை திறப்பு விழா ஈசிஆர் சாலையில் உள்ள நவீன சுகாதார மீன் விற்பனை மையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு செயல் தலைவர் ராஜ்குமார், கௌரவ தலைவர் மல்லிகா, துறை தலைவர்கள் விஜய், சித்தானந்தன், ராஜேஷ் ஆகியோர் தலைமை தாங்கினர். அதனைத் தொடர்ந்து கோவிந்தராஜ், தெய்வநாயகம், தனிகாசலம், மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மீன்பிடி தொழிலாளர் கூட்டமைப்பின் தமிழ் மாநில துணைத் தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் CITU மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரபுராஜ், மாநில செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் கோபி, விஜய், குணசேகர், மஞ்சுனி என்கின்ற ரமேஷ், சித்தானந்தம், ருமித்ரன், கார்த்திக், விஜயன், ராஜ்குமார், வாழுமுனி, முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுக்காமல் கூட்டணி அரசின் ஆதாயத்திற்காக ஸ்டாலின் விவசாயிகளுக்கு துரோகத்தை இழைத்து வருகிறார் என புதுச்சேரி அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், தமிழகம் மற்றும் புதுச்சேரி பாலைவனமாக்கும் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதில் திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து அதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்து வருகிறது. டாஸ்மாக் ஊழல் அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டில் இருந்து தனது மகன் உதயநிதியை காப்பாற்ற டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து சரணாகதி அடைந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று வரை மேகதாது அணை கட்டும் கர்நாடக முயற்சியை தடுத்து நிறுத்த ஏன் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரையும் பிரதமரையும் சந்திக்க டெல்லிக்கு செல்லவில்லை? கூட்டணி அரசில் ஆதாயத்திற்காக ஒட்டுமொத்த தமிழக மற்றும் புதுச்சேரி விவசாயிகளுக்கு துரோகத்தை ஸ்டாலின் இழைத்து வருகிறார். கர்நாடக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் மேகதாது அணை கட்டுவது சம்பந்தமாக டெல்லியில் முகாமிட்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கும்போது தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஆகியோர் அரசு விழாக்கள் என்ற பெயரில் போட்டோ ஷூட் நடத்தி வருகின்றனர் என்றார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் வேலை வழங்க வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு கடந்த 2023 மற்றும் 2025 ஆண்டு நடைபெற்ற 2 பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆட்சியில் பொதுப்பணித்துறையில் பணியாற்றி வேலையிழந்த அனைத்து ஊழியர்களுக்கும் இந்த அரசு மீண்டும் வேலை வழங்கி சம்பளமாக மாதம் 10,500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்தார்கள். முதல்வர் அறிவிப்பு செய்து 2 ஆண்டு 3 மாதங்கள் ஆகிறது. இதுவரை புதுச்சேரி அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்காமல் காலம் கடத்தி வருகிறது. அரசு தரப்பில் சமர்ப்பிக்கப்படும் பட்டியலில் கடந்த 2015, 2016 ஆண்டு பணி நியமனம் செய்யப்பட்ட வவுச்சர் ஊழியர்களான எங்களையும் சேர்த்து பட்டியல் சமர்ப்பிக்க வலியுறுத்தியும் மீண்டும் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இன்று சுதேசி மில் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர்களாகிய தெய்வீகன், வினோத், சத்யவதி, மணிவண்ணன், மோகன்ராஜ், சேகர், ரவிசங்கர், சிவபிரகாசம், புகழேந்தி, பிரதாப், பிரகாஷ், அருண், பிரபு, ஜெகதீசன், கலியமூர்த்தி, சுந்தரசேகரன், ஆனந்தபாபு தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கூடப்பாக்கம் பகுதியில் சுயம்பாக உருவாக்கியுள்ள சின்ன திருக்கைலாய சிவ ஆலயத்தில் ஆனி மாத புத்த பூர்ணிமா பௌர்ணமி விழா நடைபெற்றது. வில்லியனூர் 10 கண்ணு பிரதான சாலையில் கூடப்பாக்கம் பகுதியில் உலகிலேயே முதலாக திருக்கைலாயத்தையே சிவபெருமான் சிறிய வடிவில் கைலாய லிங்கமாக உருவாக்கி அகத்திய மாமுனிவருக்கு வழங்கி அவரால் வணங்கப்பட்டு தொடர்ந்து சித்தர்களால் பூஜை செய்யப்பட்ட அருள்மிகு பாகம் திருயாழ் மலையரசி உடனுரை திருக்கூடல் பாகன் கைலைநாதன் அமர் சின்ன திருக்கைலாய சிவ ஆலயத்தில் ஆனி மாத புத்த பூர்ணிமா பௌர்ணமி விழா நடைபெற்றது. இதில் காலையில் இருந்து திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்ச்சியும் பூஜையும் நடைபெற்றது. மதியம் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
மாலையில் ஆகம விதிப்படி அம்மையப்பர் கலச வழிபாடு நடத்தி சிவாச்சாரியர்கள் சின்ன கைலாயத்திற்கு திருக்குட புனித நன்னீராட்டு செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் பொதுமக்கள் தங்கள் திருக்கரங்களால் சிவபெருமானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஆன்மீக சிவ அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள 950க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கத்தினர் பறையடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறையில் 2005ஆம் ஆண்டு பணிக்கு அமர்த்தப்பட்ட MTS ஊழியர்களுக்கு ஏற்பட்ட ஊதிய இழப்புக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். ஊழியர் பணி மறுகட்டமைப்பு 5:3:2 என்ற விகிதத்தில் அமலாக்கிடவும் 950க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் பறை அடித்து நூதன போராட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். காலாப்பட்டு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். காலாப்பட்டு புதுவை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்வதாக காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. புகாரின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் குமார் தலைமையிலான போலீசார் பல்கலைக்கழகம் அருகே தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த 2 வாலிபர்களை விசாரித்ததில் அவர்கள் முன்னுக்கு பின்னாக பதில் அளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பொம்மையார் பாளையம் பகுதியைச் சேர்ந்த மதன் 27, தேவா 27 என்பதும் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த கஞ்சா பொட்டலங்கள், 2 செல்போன் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆனி மாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. இதில் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்ட பைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்கார செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவ்வை நகர் மகளிர் சங்கம் சார்பில் நடைபெற்ற தற்காப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தலைமை காவலர் கலந்து கொண்டு தற்காப்பு கலை பற்றி சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை அவ்வை நகர் மகளிர் சங்கத்தில் மகளிர் தற்காப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அவ்வை நகர் மகளிர் சங்க தலைவி தீபா சுந்தர் வரவேற்புரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக தலைமை காவலர் ஹேமமாலினி கலந்து கொண்டு தற்காப்பு கலை பற்றியும் இன்றைய சூழலில் பெண்கள் எப்படி வாழ வேண்டும் என்றும் அவரது பல்வேறு அனுபவங்கள் பற்றியும் சிறப்புரையாற்றினார். மகளிர் மிகுந்த ஆர்வத்துடன் தங்களது சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டனர். தற்காப்பு கலை செயல் விளக்கம் சிலவற்றையும் செய்து காட்டினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பங்காரம்மாள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் உமாசேகர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் தலைவி பார்வதி தேவநாராயணன் நன்றி உரையாற்றினார். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆனி மாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 132வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப பிரச்சினை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர். அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாடவீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். மேலும் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.